இந்த சாப்டரில் நீங்கள் பார்க்க போகிறது சர்ஃபேஸ் மாடலிங். சர்ஃபேஸ் மாடலிங் அப்படிங்கிறது ஜீரோ திக்னஸ் மாடலிங். ஸோ நீங்கள் ரெடி பண்ணுற காம்பவுண்ட்ஸுக்கு எந்த திக்னஸ் இல்லாமல் நீங்கள் ஒரு மாடலிங் ரெடி பண்ணுறப்ப ஸோ அதை சர்ஃபேஸ் மாடலிங்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சர்ஃபேஸ் மாடலிங் ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு புது ஃபைல் கிரியேட் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ நியூங்கிற ஆப்ஷன் மூலியமாக ஸோ அதில் பார்ட் ஃபைல். ஸோ அந்த பார்ட்டில் தான் உங்களுக்கு சாலிட் மாடல் இருக்கும். அது சேமைஸ் இந்த சர்ஃபேஸ் மாடலும் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ பார்ட்டில் ஓகே. ஸோ உங்களோட பார்ட்டோட அட்மாஸ்பியர் உங்களுக்கு ரெடியானதுக்கப்புறம் நீங்கள் இதை சர்ஃபேஸ் வந்தப்போ மாற்ற வேண்டியது அவசியம். ஸோ சர்ஃபேஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா உங்கள் ஸ்கெட்ச் பக்கத்தில் சர்ஃபேஸுங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் 4 பிரிச்சு வச்சுருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது எல்லாமே கிரியேட்டிங் ஃபீச்சர்ஸ். ஸோ புதுசாக ஒரு சர்ஃபேஸ் நீங்கள் டெவலப் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த சர்ஃபேஸ் கிரியேட்டிங் ஃபீச்சரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபீச்சர் எடிட் பண்ணணும் இல்லை வேறு எதுவும் மாடிஃபிகேஷன் பண்ணணும்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து உள்ளது இந்த திக்கன் மெட்டீரியல். ஸோ நீங்கள் சர்ஃபேஸ் மாடலிங் பண்ணதுக்கப்புறம் அது கடைசியாக சாலிட் மாடலாக மாற்ற வேண்டியது அவசியம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சாலிடாக மாற்றுறப்ப இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிங்க சாலிடாக மாற்றிக்க முடியும். ஸோ கடைசியாக உள்ள எல்லாமே ரெஃபரன்ஸ். நீங்கள் மாடலிங் பண்ணுறதுக்கு ஏதாவது ரெஃபரன்ஸ் தேவை அப்படின்னா இந்த ரெஃபரன்ஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு எப்போவுமே இந்த எக்ஸ்ட்ரூட் சர்ஃபேஸும் ரிவால்வ் சர்ஃபேஸ் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா மற்ற உள்ள எல்லாமே ஒரு ஸ்கெட்சை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணுற சர்ஃபேஸ். ஸோ இது ரெண்டும் டேட்டா பிளானை பொறுத்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ மற்ற எல்லாமே ஒரு ஸ்கெட்ச் ரெஃபரன்ஸ். ஸோ இந்த கிரியேட்டிங் ஃபீச்சர்ஸ்க்கு உங்களுக்கு ஒரு ஸ்கெச்சஸ் தேவை. ஸோ அந்த ஸ்கெட்சை வரைஞ்சி நீங்கள் வரைஞ்ச ஸ்கெட்சை எப்படி சர்ஃபேஸாக மாற்றலாங்க பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கெட்ச் இதில் ஸ்கெட்ச் கிளிக் பண்ணிங்க. ஸோ எந்த பிளானில் நீங்கள் சர்ஃபேஸ் டெவலப் பண்ண போகிறீங்களோ அந்த பிளானை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் பிளானில் வர போயினா ஃப்ரண்ட் பிளான். ஸோ அப்படி இல்லை டாப் பிளானா டாப் பிளானை சூஸ் பண்ணிங்க. ஸோ இந்த பிளான் செலெக்ஷனை நீங்கள் இந்த மாடல் டீல் மூலியம் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த பிளானில் வர போகணும் இங்கேயும் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த கிராஃபிக்கல் விண்டோலையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டாப் பிளான். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட டாப் லைன் உங்கள் ஸ்க்ரீனுக்கு பேரில் டெவலப் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட தேவையான ஸ்கெட்சை நீங்கள் வரைஞ்சி அந்த ஸ்கெட்சை நீங்கள் சர்ஃபேஸாக மாற்றிக்க முடியும். ஸோ லயன். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு ஆரம்பிக்கிறேன். இந்த லென்த் ரைட். ஸோ இது டைமென்ஷன் நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு இது உள்ள ஸ்மார்ட் டைமென்ஷன். இந்த லைனோட லென்த் எவ்வளவு. ஸோ இது ஒரு 10 ப்ளேஸ் பண்ணிப்போம். ஸோ அதே மாதிரி இந்த லென்த் 8. ஓகே. உங்களோட சர்ஃபேஸ் மாடலிங்க்கு நீங்கள் ஓப்பன் லூப்பாக போட்டாலும் நோ ப்ராப்ளம். எக்ஸிட் ஸ்கெட்ச். ஸோ இதில் சர்ஃபேஸில் கிரியேட் பண்ணிங்க. ஸோ ஒரு ஸ்கெட்ச் வரைஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா ஃபீச்சரும் ரெடி ஆயிரும். அதாவது லாஃப்ட், பவுண்டரி, ஃபில்லட். ஸோ இது மூணுமே ஒரு ஸ்கெட்சை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால இது மூணு ஆட்டோமேட்டிக்காக ஹைலைட் ஆகுது. ஸோ உங்களுக்கு தேவை இப்போ எக்ஸ்ட்ரூட் சர்ஃபேஸ். ஸோ கிளிக் பண்ணிங்க. உங்கள் ஸ்கெட்ச் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டேரக்ஷன் ஒன்று எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது பிளைண்ட். ஸோ பிளைண்ட் அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்குற வேல்யூஸை நம்பர் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணுறது. அது உங்களோட டிஸ்டன்ஸை நீங்கள் வேல்யூஸ் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா இந்த பிளைண்டுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட லென்த் எவ்வளவு, ஒரு 10. ஸோ நீங்கள் சூஸ் பண்ண 2 ஸ்கெட்சுமே நீங்கள் கொடுக்குற லென்த்துக்கு இது ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ இல்லை உங்களுக்கு வேல்யூஸ் தெரியலை, ஒரு ரெஃபரன்ஸாக நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் என்னவெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா ஒரு வெர்டெக்ஸ், அதாவது ஏற்கனவே கிரியேட் பண்ண ஒரு சாலிட் பாடியோட வெர்டெக்ஸ் பாயிண்ட்டாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இது இன்னொரு சர்ஃபேஸ் வரையும் நீங்கள் போகணும் அப்படின்னா சர்ஃபேஸாக இருக்க முடியும். ஸோ அடுத்து உள்ளது இந்த ஆஃப்செட் ஃப்ரம் சர்ஃபேஸ். ஸோ அந்த ஆஃப்செட் ஃப்ரம் சர்ஃபேஸுங்கிற மூலியமாக நீங்கள் எந்த சர்ஃபேஸை ரெஃபரன்ஸாக கொடுக்குறீங்களோ அந்த சர்ஃபேஸ்லேருந்து பார்ட்டிகுலர் டிஸ்டன்ஸோட ஸ்டாப் ஆகணும் அப்படின்னா ஆஃப்செட் ஃப்ரம் சர்ஃபேஸை யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. இல்லை நீங்கள் கிரியேட் பண்ண எல்லா ஃபீச்சர்ஸும் தனித்தனி பாடியாக டெவலப் பண்ணிங்க அப்படிங்கிறப்ப அப் டு பாடி. ஸோ இந்த பாடி வந்து இன்னொரு பாடி வந்து இது டெவலப் ஆகணும் அப்படின்னா அப் டு பாடி. ஸோ மிட் பிளேனுங்கிற உள்ள கடைசி ஆப்ஷன் எப்போவுமே சிமெட்ரியாக கிரியேட் ஆகும். ஸோ நீங்கள் கொடுக்குற டிஸ்டன்ஸை ஈவனாக பிரிக்கணும் அப்படின்னா மிட் பிளேனுங்கிற ஆப்ஷன் எடுத்துக்க முடியும். ஸோ இந்த பிளைன் அப் டு வெர்டெக்ஸ், அப் டு சர்ஃபேஸ், ஆஃப்செட் ஃப்ரம் சர்ஃபேஸ், அப் டு பாடி எல்லாமே சிங்கிள் டைரக்ஷனில் மட்டும் தான் உங்களுக்கு ரன் ஆகும். ஸோ மிட் பிளேன் மட்டும் நீங்கள் வரைஞ்ச இடத்துலேருந்து டபுள் டைரக்ஷன்லையும் உங்களுக்கு போகக்கூடியது. ஸோ பிளைண்டை செட் பண்ணிக்குவோம். இதில் இங்கே உள்ள டேப்பருங்கிற ஆப்ஷன் மூலியமாக நீங்கள் கிரியேட் பண்ணுற எக்ஸ்ட்ரூடுக்கு டேப்பர் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ கிளிக் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ டிகிரிக்கு உங்கள் டேப்பர் கிரியேட் ஆகணுமோ இங்கே ஆங்கிள் கொடுத்துக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் உள்ள டிஃபால்ட்டாக 1 டிகிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா 3. ஸோ 3 டிகிரிக்கு உங்கள் டேப்பர் கிரியேட் ஆகிருக்கு. இதே 3 டிகிரிக்கு உங்களுக்கு இந்த டேப்பர் அவுட்வேர்டில் கிரியேட் ஆகணும் அப்படிங்கிறப்ப டிராஃப்ட் அவுட்வேர். ஸோ இன்வேர்டில் கிரியேட் ஆகும். ஸோ சேம் வைஸ் அவுட்வேர்ட்லையும் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போம். 6. இந்த செக்ஷனை நீங்கள் க்ளோஸ் லூப்பாக போட்டுருக்கிறப்ப இந்த கேப்ங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி அந்த 2 எண்டையும் உங்களால் க்ளோஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதான் டேரக்ஷன் 1. ஸோ இதே ஆப்ஷனை நீங்கள் டேரக்ஷன் 2க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா டேரக்ஷன் 2 டிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே உள்ள எல்லா ஆப்ஷனுமே டேரக்ஷன் 2ல் கிரியேட் ஆகும். ஸோ நீங்கள் எங்கே ஸ்கெட்ச் வரைஞ்சிங்களோ அதுலேருந்து செகண்ட் டேரக்ஷனில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரூட் ஆக்டிவேட் ஆகணும் அப்படிங்கிறப்ப இந்த ஆப்ஷன். ஸோ இது எவ்வளோ திக்னஸ், இது ஒரு 5. ஸோ நீங்கள் வரைஞ்ச இடத்துலேருந்து ரிவர்ஸ் டேரக்ஷனில் உங்களுக்கு திக்னஸ் ஆட் ஆகும். ஸோ இதோட டேப்பர் நீங்கள் தனியாக ஆட் பண்ணாலும் தனியாக ஆட் பண்ணிக்க முடியும். அவர் டிஸ்டன்ஸ். ஸோ அந்த டேப்பரை இன்வேர்டாக அவுட்வேர்டாக தனியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ இது நார்மலாக இருக்கட்டும் இல்லை டிஃபால்ட்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கட்டும் அப்படின்னா இதை அன்டிக் பண்ணிடுங்க. இந்த ப்ரொஃபைலில் நிறைய ஸ்கெட்ச் இருக்கிறப்ப அதில் ஒரு ஸ்கெட்சை மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த செலக்டட் கான்டூர்ஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஓகே.
ஸோ நீங்கள் ஒரு லைன் போட்டு அதை எப்படி ப்ரொஃபைலாக மாற்றலாம், அதாவது எக்ஸ்ட்ரூடுங்கிற எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி பார்த்தாச்சு. ஸோ எக்ஸ்ட்ரூடை நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னா அதை ரைட் கிளிக் பண்ணி ஸோ ஃபஸ்ட்டு உள்ள எடிட் ஃபீச்சர். ஸோ இந்த ஆப்ஷன் மூலியமாக இதோட உங்கள் ஃபீச்சர் எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து உள்ள எடிட் ஸ்கெட்ச். ஸோ இந்த எடிட் ஸ்கெட்ச்ங்கிற ஆப்ஷன் மூலியமாக உங்களோட ப்ரொஃபைல், அதாவது நீங்கள் போட்ட லைனை எடிட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எடிட் ஃபீச்சர்ஸ். ஸோ உங்கள் டேரக்ஷன் 1 டேரக்ஷன் 2, இந்த டேரக்ஷன் 2 நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் டேரக்ஷன் 2 ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிரும். இந்த டேரக்ஷன் 1 இந்த டேரக்ஷன் 2 ஆப்ஷன் நீங்கள் வேறு மாதிரி எடுக்கணும் அப்படின்னா உங்கள் மவுஸோட ரைட் கிளிக். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது டேரக்ஷன் 1, அடுத்து டேரக்ஷன் 2. ஸோ நீங்கள் சிங்கிள் டேரக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கும் போது அது எந்த டேரக்ஷன் ஆக்டிவேட் ஆகணும், ஸோ ரிவர்ஸ் டேரக்ஷனா இல்லை நார்மல் டேரக்ஷனாங்கிறதுங்க ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாடல் ட்ரீயை யூஸ் பண்ணாமல் நீங்கள் ரைட் கிளிக்கை மட்டும் தான் யூஸ் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா ரைட் கிளிக்கை யூஸ் பண்ணி எல்லா ஆப்ஷன் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே. ஸோ ப்ரீ பாக்ஸ் இல்லாமல் டேரெக்டாக நீங்கள் ஓகே பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஸ்கெட்சை டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து ஒரு க்ளோஸ் லூப் க்ரியேட் பண்ணி அந்த எப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கெட்ச் உங்களுக்கு தேவையில்லை. ஸோ ரைட் கிளிக் டெலிட். ஸோ கன்ஃபர்மேஷன் மெசேஜில் எஸ். ஸோ எகைன் ஸ்கெட்ச் போங்க. ஸோ அந்த ஸ்கெட்சில் ஸ்கெட்ச் பிளான். ஸோ எந்த ஸ்கெட்ச் பிளானில் வரைய போகிறீங்களோ அந்த ஸ்கெட்ச் பிளான் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது இந்த ஃப்ரண்ட் பிளான். ஸோ இதில் நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறது ஒரு க்ளோஸ் லூப். ஸோ க்ளோஸ் லூப் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்க போகிறோம். ஸோ அதோட சென்டர் பாயிண்ட், அடுத்து ரெக்டாங்கிள். ஸோ டைமென்ஷனில் இந்த லென்த் எவ்வளவு, லென்த் ஒரு 5. ஸோ அடுத்தது இந்த லென்த் ஒரு 3. ஸோ டிஃபைன் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸிட் ஸ்கெட்ச். ஸோ இந்த ஸ்கெட்ச் தான் நீங்கள் எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறீங்க. பட் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறப்ப இது சர்ஃபேஸாக ஆகணும் அப்படின்னா சர்ஃபேஸில் உள்ள எக்ஸ்ட்ரூட். ஸோ எவ்வளோ டெப்த்துக்கு எக்ஸ்ட்ரூட் ஆகணும், இது ஒரு 10. ஸோ இதில் நீங்கள் டேப்பர் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ டேப்பரை இன்னோட அவுட்டோட செட் பண்ணிக்க முடியும். ஸோ க்ளோஸ் லூப்பாக போட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரூட் கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கேப்டுங்கிற ஆப்ஷன் ஹைலைட் ஆகும். ஸோ கேப் கொடுத்தீங்கன்னா இந்த 2 எண்டும் உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும். இது அன்டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறோம். ஸோ 2 எண்டும் உங்களுக்கு கேப்பாக கிரியேட் ஆகுது. ஸோ சர்ஃபேஸாக கிரியேட் ஆகணும், பட் ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னாக இருக்கணும் அப்படிங்கிறப்ப இந்த ரைட் கிளிக் எடிட். ஸோ இதில் உள்ள கேப் அண்ட். ஸோ இந்த சைடு உள்ளது உங்களுக்கு டேப்பர், அதாவது க்ளோஸ்டாக ஃபில் ஆகிருக்கும். ஸோ இது எடிட் பண்ணிக்கிறேன். எஸ். ஸோ இதுக்குள்ளே தேவையான ஸ்கெட்சையும் எடிட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது ரிவால்வ். ஸோ ஒரு ஸ்கெட்சை ஒரு சென்டரினை பொறுத்து எப்படி ரொட்டேட் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இதுக்கும் ஒரு ஸ்கெட்ச் தேவை. அதே டயத்தில் அந்த ஸ்கெட்ச் பிளானில் ஒரு சென்டரினும் உங்களுக்கு தேவை. ஸோ ஸ்கெட்ச் எடுத்துக்கிறோம். இந்த ஸ்கெட்சில் ஒரு டேட்டம் பிளான், டாப்பில் ஒரு ஸ்கெட்ச் வரைஞ்சி அதை ஃப்ரண்ட் பிளானை பொறுத்து எப்படி ரிவால்வ் பண்ணாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ டாப் பிளான். ஸோ உங்களுக்கு எந்த ஸ்கெட்சை நீங்கள் ரிவால்வ் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த ஸ்கெட்சை வித் சென்டரினோட வரைய போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லைன். ஸோ இதான் உங்களோட சென்டர் லைன். ஸோ சென்டர் லைன் உங்களுக்கு நார்மலாக தெரியணும் அவசியம் கிடையாது. ஸோ சென்டர் லைனை கிளிக் பண்ணி இந்த லைனை நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக மாற்ற போகிறீங்க. ஸோ கிளிக் பண்ணுறப்ப கீழே ஒரு ஆப்ஷன் ஹைலைட் ஆகும். ஸோ ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்ஃபினிட்டி லென்த். ஸோ இன்ஃபினிட்டி லென்த் உங்களுக்கு தேவை அப்படின்னா இன்ஃபினிட்டி ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த லைனை ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ நீங்கள் போட்ட நார்மல் லைன் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன், அதாவது ரெஃபரன்ஸ் லைனாக கிரியேட் ஆயிரும். ஸோ மூவ் பண்ணி சென்டரில் வச்சுருக்கோம். ஸோ இந்த லைனுக்கு ஏதாவது ஒரு சைடு, இந்த சைடோ இல்லை இந்த சைடோ தான் நீங்கள் ப்ரொஃபைல் வரைய போகிறீங்க. ஸோ லைன்ஸ். ஸோ உங்களோட ப்ரொஃபைல். இது மாதிரி உங்களோட தேவையான ப்ரொஃபைலில் வரைஞ்சதுக்கு அப்புறம் இதை எக்ஸிட் ஸ்கெட்ச். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்கெட்ச் ஓப்பன் லூப்பில் தான் இருக்கணும். ஸோ இந்த சைடு உங்களுக்கு ஓப்பனாக க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த லைன் சென்டர் லைன். ஸோ இந்த ஓப்பன் லூப்பை நீங்கள் எப்படி ரிவால்வ் பண்ண போகிறீங்க. ஸோ சர்ஃபேஸில் ரிவால்வ் சர்ஃபேஸ். ஸோ நீங்கள் 2 லைனுமே ஆட்டோமேட்டிக்காக சூஸ் பண்ணதுனால அந்த ப்ரொஃபைல் நீங்கள் கிரியேட் பண்ண சென்டர்னு பொறுத்து ரிவாலாக கிரியேட் ஆகிருக்கு. ஸோ எகைன் நீங்கள் தனியாக சூஸ் பண்ணி போனீங்கன்னா இந்த சர்ஃபேஸை ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு உள்ள ஆக்சிஸ் ஆஃப் ரெவல்யூஷன், உங்களோட ப்ரொஃபைல் எந்த ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆக போதோ அந்த ஆக்சிஸை இங்கே சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த ஆக்சிஸ், இதான் உங்களோட ஆக்சிஸ். இதுலேயும் டேரக்ஷன் 1 டேரக்ஷன் 2ங்கிற 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ டேரக்ஷன் 1ங்கிறது நீங்கள் வரைஞ்ச ப்ரொஃபைலேருந்து கிளாக் வைஸ்லையும், டேரக்ஷன் 2ங்கிறது ஆன்டி கிளாக் வைஸ்லையும் கிரியேட் ஆகும். ஸோ டேரக்ஷன் 1ல் பிளைண்டுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட வேல்யூஸை நீங்கள் நம்பரில் செட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது பிளைண்ட். இல்லை நீங்கள் இன்னொரு சர்ஃபேஸ் பாடி ரெடி பண்ணியிருக்கீங்க, அவரோட வெட்டெக்ஸ் பாயிண்ட் ரிவால்வ் கிரியேட் ஆகணும் அப்படின்னா வெட்டெக்ஸ் பாயிண்ட். ஸோ இன்னொரு சர்ஃபேஸ் முடியாத ரிவால்வ் கிரியேட் ஆகணும்னா அப் டு சர்ஃபேஸ். ஸோ ஆஃப்செட் ஃப்ரம் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது ஒரு டேட்டம் பிளேன்லையோ இல்லை ஒரு ஃப்ளாட் ஃபேஸ்லேருந்து பார்ட்டிக்கு டிஸ்டன்ஸோட ஸ்டாப் ஆகணும் அப்படிங்கிறப்ப ஆஃப்செட் ஃப்ரம் சர்ஃபேஸ். ஸோ கடைசியாக உள்ள மிட் பிளேன். ஸோ இந்த ஆப்ஷன் மூலியமாக நீங்கள் எந்த இடத்துல ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிங்களோ அதுலேருந்து டபுள் வேஷனில் கிரியேட் ஆகும். ஸோ மிட் பிளேன் செட் பண்ணிக்குவோம். ஸோ 360 டிகிரி அப்படின்னா இந்த வரைஞ்ச இடத்துலேருந்து இகிட்டு 180 இகிட்டு 180. சப்போஸ் இதை 180 செட் பண்ணிங்க. ஸோ வரைஞ்ச இடத்துலேருந்து கிளாக் வைஸில் 90 டேரக்ஷனும், ஸோ ஆன்டி கிளாக் வைஸில் 90 உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ இது சிங்கிள் டேரக்ஷனில் மாற்றுவோம் பிளைண்ட்.
ஸோ அந்த 180 கிளாக் வைஸில் மட்டும் தான் கிரியேட் ஆகும். ஸோ இந்த கிளாக் வைஸ் உங்களுக்கு தேவையில்லை, ஸோ இதோட இன்னொரு ஆஃப் தான் உங்களுக்கு தேவை அப்படின்னா இங்கே உள்ள ஃப்ளிப் டைரக்ஷன். ஃபுல் ரெவல்யூஷன் வேணும் அப்படின்னா 360 என்டர். ஸோ இது வரைஞ்ச இடத்துலேருந்து ஒரு டேரக்ஷனில் ஒரு வேல்யூவும், ஸோ இன்னொரு டேரக்ஷனில் வேறு வேலையும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஸோ டேரக்ஷன் 1 டேரக்ஷன் 2 2 ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வரைஞ்ச இடத்துலேருந்து இது ஒரு 50, ஸோ அது அந்த டேரக்ஷனில் கிரியேட் ஆகணும். ஸோ இந்த இடத்துலேருந்து 50 டிகிரிக்கு அது ரிவர்ட் ஆகிருக்கு. அடுத்தது நீங்கள் வரைஞ்சது இந்த பக்கத்து ஒரு 50 ஆகணும், இல்லை 45 ஆகணும் அப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக ஆகணும் அப்படிங்கிறப்ப டேரக்ஷன் 2. ஸோ இதோட வேல்யூஸ் உங்களுக்கு 20 டைப் பண்ணி என்டர். ஸோ நீங்கள் வரைஞ்ச இடத்துலேருந்து ஒரு டேரக்ஷனில் 50 டிகிரிக்கும், ஸோ இன்னொரு டேரக்ஷனில் 20 டிகிரிக்கும் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இதில் உள்ள கடைசி ஆப்ஷன் செலக்டட் காண்டூர். ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களால் மல்டிபிள் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணியிருக்கப்ப அது சிங்கிள் ஸ்கெட்சை மட்டும் நீங்கள் ரிவால்வ் பண்ணணும் அப்படின்னா இந்த செலக்டட் காண்டூர் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஓகே, ஸோ உங்கள் ஆஃப் செக்ஷன் ரிவால்வ் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி ஒரு சிங்கிள் லைன் வரைஞ்சி மாடலிங்காக மாற்ற போகிறீங்க அப்படின்னா ரிவால்வ் சர்ஃபேஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் கிளிக், இதில் உள்ள எடிட் ஃபீச்சர்ஸ். ஸோ டேரக்ஷன் ஒன்று ஆஃப் பண்ணிடுறோம். இது ஃபுல் 360க்கும் கிரியேட் ஆக போகுது. 360 ஓகே. ஸோ இந்த பாடி பார்க்குறதுக்கு சைடாக இருந்தாலும் உள்ள சர்ஃபேஸ் தான் கிரியேட் ஆகும். ஸோ இது சர்ஃபேஸாக இருக்கா இல்லை சைடாக இருக்கான்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் பார்க்க போகிறது செக்ஷன். ஸோ இந்த சர்ஃபேஸ் பாடியை நீங்கள் கட் பண்ணி பார்த்தா உள்ள மெட்டீரியல் இருக்கா இல்லையான்னு நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். ஸோ அதுக்காண்டி யூஸ் பண்ணுற ஆப்ஷன் தான் இந்த செக்ஷன் வியூ. ஸோ டிஃபால்ட்டாக ஃப்ரண்ட் பிளானை செக்ஷனுக்கு எடுத்துருக்கு நீங்கள் மாற்ற போகிறீங்க. ஸோ ஃப்ரண்ட் பிளானை பொறுத்து நீங்கள் கட் பண்ண போகிறது இல்லை, ரைட் பிளானை பொறுத்து தான் கட் பண்ண போகிறேன், இல்லை வேறு எதுவும் டாப் பிளானை பொறுத்து தான் கட் பண்ண போகிறேன்னா ஸோ இந்த 3 ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது ஃப்ரண்டும், அடுத்து உள்ளது டாப் பிளான், அடுத்து உள்ளது ரைட் பிளான். ஸோ டாப் பிளானை பொறுத்து கட் பண்ண போகிறோம், இதான் டாப் பிளான். ஸோ இப்போ ஓகே கொடுக்குறப்ப செக்ஷன் ட்ராவல் ஆகிருக்கும். ஸோ உங்கள் சாலிட் பாடி இப்போ உள்ள சர்ஃபேஸாக கிரியேட் ஆகிருக்கிறது தெளிவாக தெரியும். ஸோ இல்லை நாமளாக தெரியட்டும் இந்த செக்ஷன் பிளான் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா இந்த செக்ஷனுங்கிற ஆப்ஷனை அன்ஹைட் பண்ணிட முடியும். ஸோ ஃபுல் பாடி உங்களுக்கு டெவலப் ஆகிரும். ஸோ இந்த ரிவால்வ் ஃபீச்சரை டெலிட் பண்ணிக்க போகிறோம். எஸ், ஸோ அதுக்கு தேவையான ஸ்கெட்சையும் இங்கே டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது சொஃப்ட் சர்ஃபேஸ். ஸோ சொஃப்ட் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்கெட்ச் இன்னொரு ஸ்கெட்சை டிபெண்ட் பண்ணி ட்ராவல் ஆகுது அப்படின்னா அதை சொஃப்ட் சர்ஃபேஸ் அப்படிம்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது பார்த்தாகவும் அடுத்த உள்ளது அவ்வளோ ட்ராவல் பண்ணுற செக்ஷன் ஆகும் உங்களால் டிஃபைன் பண்ணிக்க முடியும். ஸோ சர்ஃபேஸில் நீங்கள் ஒரு பைப் லைன் கிரியேட் பண்ணுறீங்க, இல்லை வேறு எதுவும் அண்டர் கிரவுண்டில் நீங்கள் ஒரு சப்வே கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா சர்ஃபேஸை டெவலப் பண்ண போகிறீங்க. ஸோ அதோட ரூட்டை நீங்கள் ஒரு ஸ்ப்ளைனில் யூஸ் பண்ணிக்க முடியும், இல்லை வேறு எது ஸ்கெட்ச். ஸோ இன்னொரு ஸ்கெட்சில் அந்த ரூட் வழியாக எந்த கிராஸ் செக்ஷன் ட்ராவல் ஆகணுமோ அதை நீங்கள் செட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்வீப் லாஃப்டெல்லாம் எப்போ டெவலப் ஆகும் அப்படிங்கிறப்ப உங்கள் ஸ்க்ரீனில் ஸ்கெட்சஸ் இருந்தால் மட்டும்தான் இது டெவலப் ஆகும். ஸோ அதுக்காண்டி ஸ்கெட்ச், ஸோ எந்த மாதிரி ஸ்கெட்ச் போட போங்களோ அந்த மாதிரி ஸ்கெட்சை நீங்கள் டெவலப் பண்ணீங்க. ஸோ இதில் உள்ள ஏதாச்சும் ஒரு பிளான் ஃப்ரண்ட் பிளான் எடுத்துக்க போகிறோம். இதில் உங்களுக்கு தேவையான பாத்தை வரைஞ்சிக்கலாம், இல்லைன்னா செக்ஷனை வரைஞ்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே பாத்தை வரைஞ்சி அந்த பாத்துக்கு பர்பண்டிகுலராக மட்டும் தான் உங்களால் செக்ஷனை வரைய முடியும். ஸோ இதில் இந்த பிளானில் ஒரு ப்ரொஃபைல் வரைஞ்சிக்க போகிறோம். ஸோ அந்த பாத் ஸோ இங்கே ஆரம்பித்து ஸோ எங்களுக்கு என்ன ப்ரொஃபைல் கிரியேட் ஆகணுமோ அந்த ப்ரொஃபைல் இங்கே கிரியேட் பண்ணிங்க. ஓகே, ஸோ இந்த பாத்தை பேஸ் பண்ணி தான் உங்களோட ப்ரொஃபைல் உங்களுக்கு ட்ராவல் ஆக போகுது. ஸோ இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இதில் ஒரு பாயிண்ட்ஸ். ஸோ நீங்கள் எங்கெல்லாம் கிளிக் பண்ணி இந்த கர்வ் கிரியேட் பண்ணிங்களோ அந்த பாயிண்ட்லாம் பேஸ் பண்ணி இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஓகே, ஸோ அடுத்தது நீங்கள் கிரியேட் பண்ணுற செக்ஷன் இந்த ப்ரொஃபைலுக்கு பர்பண்டிகுலராக இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு இந்த ஸ்வீப்புங்கிறது ஆக்டிவேட் ஆகும். ஸோ அதுக்காண்டி நீங்கள் இதுக்கு பர்பண்டிகுலராக ஒரு டேட்டா பிளான் கிரியேட் பண்ணி அந்த டேட்டா பிளான் நீங்கள் ஸ்கெட்ச் கிரியேட் பண்ணால் மட்டும்தான் இதை ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காண்டி ஃபீச்சர்ஸ், ஸோ இதில் உள்ள ரெஃபரன்ஸ் ஜாமெண்ட்ரி. ஸோ ரெஃபரன்ஸ் ஜாமெண்ட்ரி யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவை ஒரு டேட்டா பிளான் கிரியேட் பண்ணிங்க. ஸோ இதில் 3 ரெஃபரன்ஸ் கேட்கும். ஸோ ஃபஸ்ட் ரெஃபரன்ஸ், செகண்ட் ரெஃபரன்ஸ் அண்ட் தேர்ட் ரெஃபரன்ஸ். ஸோ மினிமம் நீங்கள் 2 ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு டேட்டா பிளான் அரெஸ்ட் பண்ணிட முடியும். ஸோ ஃபஸ்ட்டு கொடுக்குறது இந்த பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்டில் தான் உங்களுக்கு ஒரு டேட்டா பிளான் வேணும். ஸோ கிரியேட் ஆயிரும். ஸோ இந்த டேட்டா பிளான் எப்போவுமே இந்த கர்வுக்கு பர்பண்டிகுலராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஸோ செகண்ட் ரெஃபரன்ஸ், ஸோ இந்த கர்வ். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ண பாயிண்டில் கோயின்ஸுங்கிற கன்ஸ்டன்ட் ஆப்டேட் ஆகிருக்கு. அதாவது நீங்கள் கிளிக் பண்ணுற இடத்துலேயே அந்த டேட்டா பிளான் வேணும். அடுத்தது நீங்கள் சூஸ் பண்ண இந்த கர்வோட பர்பண்டிகுலர். ஸோ இது மாதிரி ஒரு டேட்டா பிளான் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டேட்டா பிளான் யூஸ் பண்ணி ஸ்கெட்ச் வரைஞ்சி அதை ஸ்வீப்பாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ நீங்கள் வரைய போகிற ஸ்கெட்ச் எப்பவுமே இந்த டேட்டா பிளானை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். ஸோ அதுக்காண்டி ஸ்கெட்ச், ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச். ஸோ எதை பேஸ் பண்ணி நீங்கள் வரைய போகிறீங்களோ அதை சூஸ் பண்ணுங்கள். இந்த புதுசாக கிரியேட் பண்ண டேட்டா பிளான் பொறுத்து தான் வரைய போகிறீங்க. ஓகே, ஸோ இந்த டேட்டா பிளானை நீங்கள் இந்த ஸ்க்ரீனுக்கு பேரலாக கொண்டு வரதுக்கு ஸ்பேஸ் பார், ஸோ அதில் உள்ள நார்மல் வியூ. ஸோ உங்களோட சர்ஃபேஸ், அதாவது உங்களோட கிராஸ் செக்ஷன் என்ன மாதிரி ஷேப்பில் இருக்குமோ அந்த கிராஸ் செக்ஷனை ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆர்ஜின் பாயிண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த ரெட் கலர் இண்டிகேட் பண்ணுறது தான் உங்கள் ப்ரொஃபைலோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லைனா ஆர்ஜின் பாயிண்ட்னு சொல்லுவாங்க.
ஸோ நார்மல் வியூ செட் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் பார், இது உள்ள நார்மல் வியூ. ஸோ உங்களுக்கு தேவையான ஸ்கெட்ச் நான் லைன் மூலியமாக ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே லைன், ஸோ அதே மாதிரி இங்கே சேம் லைன். ஸோ இதோட டைமென்ஷன் நீங்கள் செட் பண்ணாலும் செட் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு டைமென்ஷன் இதோட லென்த், இது ஒரு 0.5. ஸோ அடுத்தது இதோட லென்த் 0.25 செட் பண்ணிக்கிறோம். ஸோ அதே வேலை இங்கே அப்ளை பண்ண முடியும். ஸோ அதையும் 0.25. ஸோ இதுக்கும் நீங்கள் டிஸ்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் இந்த பாயிண்ட்டுக்கும் இதுக்கும் உள்ள டேரக்ட் டிஸ்டன்ஸ் ஒரு 0.75. எக்ஸிட் ஸ்கெட்ச். ஸோ நீங்கள் 2 ப்ரொஃபைல் வரைஞ்சிருங்க. ஸோ ஃபஸ்ட்டு வரைஞ்சது பார்த்தா கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். அடுத்து வரைஞ்சதை உங்களோட கிராஸ் செக்ஷனாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாத்தில் இந்த செக்ஷன் ட்ராவல் ஆனால் எந்த மாதிரி ப்ரொஃபைல் உங்களுக்கு கிடைக்குமோ அது மாதிரி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது சர்ஃபேஸ் மாடலில் உள்ள ஸோஃப்ட் சர்ஃபேஸ். ஸோ கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கேட்குறது உங்களோட செக்ஷன். ஸோ எதை கிராஸ் செக்ஷனாக நீங்கள் ரெடி பண்ணிக்க போகிறீங்களோ அதை செட் பண்ண போகிறீங்க. ஸோ இதான் உங்களோட கிராஸ் செக்ஷன். ஸோ அடுத்தது இந்த செலக்ட் பண்ண செக்ஷன் எந்த பாத் வழியாக ட்ராவல் ஆக போதோ அந்த பாத்தை இங்கே ப்ரொஃபைலுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இதான் உங்களோட பாத். ஸோ இதை பாத்னால கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ண ப்ரொஃபைல் அந்த பாத் வழியாக டெவலப் ஆயிரும். ஸோ இதில் உள்ள ஆப்ஷன் மூலியமாக உங்களோட பாத் எப்படி ரெடி ஆகுங்கிறத செட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது ஃப்ளோ பாத். ஸோ எப்போவுமே உங்களோட செக்ஷனும் உங்களோட பாத்தும் பர்பண்டிகுலராக இருக்கும் அப்படின்னா ஃப்ளோ பாத்துங்கிற ஆப்ஷனை ரெடி பண்ணீங்க. இல்லை கீப் நார்மல் அப்படின்னா நீங்கள் வரைஞ்சப்போ இந்த செக்ஷன் எந்த மாதிரி ஷேப்பில் இருந்துச்சோ அதே ஷேப் கடைசி வரையும் மெயின்டைன் ஆகப்படுங்கிறப்ப கீப் நார்மல் கான்ஸ்டன்ட். ஸோ அடுத்த உள்ள ரெண்டுமே ஒரு கைடை யூஸ் பண்ணி இந்த சொட்டை நீங்கள் ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபாலோ ஃபஸ்ட்டு கைட் அண்ட் ஃபாலோ செகண்ட் கைட். ஸோ இந்த செக்ஷன் ட்ராவலாகி போகிறப்ப ஒரு ஆங்கிளை பேஸ் பண்ணி இது ரன் ஆகணும் அப்படின்னா ட்விஸ்ட் அலாங் த பாத். ஸோ இதை கிளிக் பண்ணிக்குவோம். ஸோ போகிறப்ப எவ்வளோ ஆங்கிளுக்கு ட்விஸ்ட் ஆகணும். ஸோ இங்கே கொடுக்குற ஆங்கிள் ஸோ எண்டியராக உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ இங்கே 45 கொடுத்தீங்கன்னா அது இங்கே வர்றப்போ 45 இருக்கும். ஸோ இங்கேருந்து இங்கே ட்ராவல் ஆகிறப்போ 45 டெவலப் ஆகணும் அப்படின்னா அந்த ரேஷியோ வைஸ் அது உங்களுக்கு டெவலப் ஆகும். ஸோ இதை நீங்கள் 30 செட் பண்ணிக்கிறேன். 30. ஸோ இருக்கிற இடத்துலேருந்து புதுசாக ஃபார்ம் ஆன கடைசி செக்ஷன் மட்டும் தான் உங்களுக்கு 30 இருக்கும் தவிர இடையில உள்ள எல்லாமே இதுக்கு ரேஷியோ படி கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த சொட் சர்ஃபேஸில் மெர்ஜ் டேஞ்சன்ட் ஃபேஸ் நீங்கள் கிரியேட் பண்ணுற புது சொட் சர்ஃபேஸ் இன்னொரு சர்ஃபேஸ் கூட மெர்ஜ் ஆக போகுது, இல்லை அதுக்கு பர்பண்டிகுலராக போகுது அப்படின்னா மெர்ஜ் டேஞ்சன்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ கீழே உள்ள ஷோ ப்ரிவ்யூ தெரியணுமா இல்லை வேண்டாமா. ஸோ இதில் உள்ள கர்வேச்சர் டிஸ்பிளே. ஸோ நீங்கள் பெண்ட் பண்ணி போடுறப்ப அந்த கர்வேச்சர் மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறதுக்குள்ள ஆப்ஷன் தான் இந்த கர்வேச்சர் டிஸ்பிளே. ஸோ ஃபஸ்ட் உள்ளது மெஷ் ப்ரிவ்யூ. ஸோ இதை நீங்கள் மெஷ்ஷாக பார்க்கணும் அப்படின்னா மெஷ் ப்ரிவ்யூங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ எல்லாமே ஜஸ்ட் ஷோங்கிற ஆப்ஷன் தான். ஸோ மெஷ் ப்ரிவ்யூ. ஸோ இதில் மெஷ் டென்சிட்டி. ஸோ எத்தனை லூப்பாக கிரியேட் ஆகணும். ஸோ 1 2 3 லூப்பாக கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இன்க்ரீஸ் பண்ணாலும் உங்களால் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் இங்கே 10 செட் பண்ணிங்கன்னா உங்கள் ஹரிசாண்டலையும் 10 இருக்கும், அதே சேம் வைஸ் வெர்டிகலாகவும் 10 இருக்கும். ஸோ உங்களோட ப்ரொஃபைல் 10 டிவைட் ஆகிருக்கும், அதே மாதிரி உங்களோட பாத்தும் 10 டிவைட் ஆகிருக்கும். ஸோ இது உங்களோட பாத் 10 டிவைட் ஆகிருக்கு, அதே மாதிரி உங்களோட ப்ரொஃபைல் இது உங்களுக்கு 10 டிவைட் ஆகிருக்கும். ஸோ ஒவ்வொரு சைடும் 10 ஸ்பீட் போகும்போது உங்களுக்கு மொத்தம் 30 இதுங்க கிரியேட் ஆகுது. ஸோ இந்த மெஷின் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா இதை அன்டிக் பண்ணிட போகிறோம். ஸோ அடுத்து உள்ள ஜீப்ரா ஸ்ட்ரிப்ஸ். ஸோ உங்களோட சர்ஃபேஸ் ப்ரொஃபைலில் ஜீப்ரா ஸ்ட்ரிப் மாதிரி காமிக்கணும் அப்படின்னா ஜீப்ரா ஸ்ட்ரிப்பை அனலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் எப்போ யூஸ் ஆகுறப்ப அனலைஸுங்கிற ஆப்ஷன் கிரியேட் பண்ணும்போது இது யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜீப்ரா அனலைஸ் அன்டிக் பண்ணிடுறேன். ஸோ அடுத்து உள்ளது கர்வேச்சர் காம்போஸ். ஸோ உங்களோட கர்வேச்சர் மூவ்மெண்ட் எங்கே அதிகமாக இருக்கோ அதோட டென்சிட்டி நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த கர்வேச்சர் காம்போங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ கர்வேச்சர் காம்போஸ். ஸோ இதில் 2 லைன்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைரக்ஷனில் ரெட் கலராகவும் இன்னொரு டைரக்ஷன் ப்ளூ கலராகவும் இருக்கும். ஸோ உங்களோட பாத் ரெட் கலராக கிரியேட் ஆகிருக்கு, உங்களோட செக்ஷன் ப்ளூ கலராக ரெடி ஆகிருக்கு. ஸோ இங்கே எது மிஸ் ஆகிருக்கு அப்படின்னா இந்த தான் உங்களுக்கு பெண்டிங் மூவ்மெண்ட் ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஸோ இந்த என்டையர் செக்ஷனையும் எங்கே மேக்ஸிமம் பெண்டிங் ஃபோர்ஸ் ஆக்டிவேட் ஆகிருக்கோ அந்த இடத்துல உங்களுக்கு இந்த ஸ்ட்ரிப்ஸ் டெவலப் ஆகும். ஸோ இதையும் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ மெஷின் தேவையில்ல அப்படின்னாலும் மெஷின் உங்களால் ஆஃப் பண்ணிட முடியும். ஸோ இது உள்ள ஃப்ளிப் டைரக்ஷன். ஸோ 30 டிகிரி இங்கே ரொட்டேட் ஆகும்னு கொடுத்துருங்க. அந்த 30 டிகிரி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகணுமா ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகாங்க இந்த ஆப்ஷன் மூலியமாக செட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் வரைஞ்ச இடத்துலேருந்து கிளாக் வைஸில் என் டைரக்ஷன் ரொட்டேட் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 30. ஸோ இது ரிவர்ஸ் 30. ஸோ இல்லை உங்களுக்கு எந்த ரொட்டேஷன் தேவையில்லை அப்படின்னா இங்கே உள்ள ஆப்ஷன் மூலியமாக ஃபாலோ பாத்துங்கிற ஆப்ஷனில் செட் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக கிரியேட் ஆகும். ஸோ இதுமாதிரி ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறது நீங்கள் சொட்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ சொட் சர்ஃபேஸுக்கு ஒரு ஓப்பன் ப்ரொஃபைல் தேவை, அதே மாதிரி ஒரு ஓப்பன் பாத்தும் தேவை.
ஸோ இந்த கட் சர்ஃபேஸை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு தேவைப்பட்ட இந்த ஸ்கெட்சையும் டெலீட் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் டெலீட். ஸோ அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது லாஃப்ட் சர்ஃபேஸ். ஸோ உங்கள்கிட்ட ஒரு டிஃப்ரெண்ட் சர்ஃபேஸ் இருக்குது, வெவ்வேறு செக்ஷனை நீங்கள் ஜாயின் பண்ணிக்க போகிறீங்கன்னா லாஃப்ட் சர்ஃபேஸ்ங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உள்ள ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பேரல் சர்ஃபேஸ். ஸோ நீங்கள் போட்ட எல்லா ஸ்கெட்சும் பேரலாக இருந்துச்சு அப்படின்னா லாஃப்ட்டில் பேரலும், ஸோ அது வேறு எதுவும் ஆங்கிள் இருந்துச்சுன்னா லாஃப்ட்டில் ஆங்கிளையும் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான ஸ்கெச்சஸ். ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச் எங்கே வரைய போகிறீங்க? இந்த ஃப்ரண்ட் பிளானில். ஸோ இந்த மாதிரி ஸ்கெட்ச். ஸோ ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த ஆரிஜினை பேஸ் பாயிண்டாக எடுத்து ஒரு ரெக்டாங்கிள். ஸோ ஸ்மார்ட் டைமென்ஷனில் இதோட லென்த் எவ்வளவு? ஒரு 0.2. ஸோ அதே மாதிரி இதோட வித் இதுவும் 0.1 செட் பண்ணிக்குவோம். ஸ்கொயர் மாதிரி கன்சிடர் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கொயர் வரைஞ்சி அடுத்து சர்க்கிளை நீங்கள் டெவலப் பண்ண போகிறீங்கன்னா ஸோ எக்ஸிட் ஸ்கெட்ச். ஸோ கண்ட்ரோலில் மூவ் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கிரியேட் பண்ண பிளானில் ஸ்கெட்ச் 5ங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அடுத்து நீங்கள் டெவலப் பண்ணுற ஒவ்வொரு ஸ்கெட்சுமே இதுக்கு பேரலாக மட்டும் தான் இருக்கணும் அப்படிங்கிறப்ப ஸோ புதுசாக ஒரு டேட்டா உங்களுக்கு தேவை. ஸோ புது டேட்டா கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபீச்சர்லேயோ இல்லை சர்ஃபேஸ்லையோ கடைசி ஆப்ஷன் ரெஃபரன்ஸ் ஜாமெட்ரியாக இருக்கும். ஸோ ரெஃபரன்ஸ் ஜாமெட்ரியில் ஒரு டேட்டா பிளான். இதில் ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ், செகண்ட் ரெஃபரன்ஸ், தேர்ட் ரெஃபரன்ஸுங்கிற 3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த டேட்டா பிளான், அதாவது இந்த ஸ்கெட்ச் எங்கே வரைஞ்சிருக்கீங்களோ அதுக்கு பேரலாக இன்னொரு டேட்டா பிளான் தேவை. ஸோ அதுக்காண்டி இந்த ஸ்கெட்சோட பிளானையை நீங்கள் சூஸ் பண்ணி அதுக்கு பேரலாக டெலிவரி பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பிளான். ஸோ இதுக்கு பேரலாக உங்களுக்கு தேவைன்னா ஸோ அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் தேவை? இது ஒரு 0.2ங்கிற டிஸ்டன்ஸில் தேவை. இல்லை 0.1 கம்மி பண்ணாலும் 0.1 கம்மி பண்ணிக்க முடியும். 0.1. ஸோ இதே மாதிரி 0.1 டிஸ்டன்ஸுக்கு நிறையா டேட்டா பிளான் உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறப்ப இங்கே உள்ள இன்ஸ்டன்ஸ் ஆப்ஷனாக மாற்றிக்க முடியும். ஸோ இன்ஸ்டன்ஸ் மொத்தம் எத்தனை தேவைப்படுது? மொத்தம் ஒரு 3. ஸோ ஒரிஜினலோட சேர்க்காம மொத்தம் 3 ஆப்ஷன் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இது ஒரிஜினல் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கிறது 1 2 3. ஸோ ஒவ்வொன்றுக்குள்ள டிஸ்டன்ஸ் 0.1. ஸோ ஃபஸ்ட்டு உள்ள தான் 0.1. அடுத்து உள்ள நீங்கள் வேறு டிஸ்டன்ஸ் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த சர்ஃபேஸை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு டேட்டா பிளான் எடுத்து நீங்கள் அதுலேருந்து டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ ஓகே. ஸோ இதில் 3 டேட்டா பிளான்ஸ் இருக்குது. இதில் ஒவ்வொன்றிலையும் வெவ்வேறு செக்ஷன் வரைஞ்சி அதை எப்படி ஜாயின் பண்ணலாங்க பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கெட்சில் ஃபஸ்ட்டு உள்ள ஸ்கெட்ச். ஸோ இந்த டேட்டா பிளான் எடுத்துக்குவோம். இதில் ஸ்பேஸ் பாங்கிற ஆப்ஷன் மூலயமா இவங்களோட நார்மல் வியூ கொண்டு வந்துட முடியும். அடுத்து உங்களோட ப்ரொஃபைல் சர்க்கிள். ஸோ சென்டர் பாயிண்ட் இதோட சர்க்கிள் எவ்வளோன்னு செட் பண்ணீங்க. ஸோ ஸ்மார்ட் டைமென்ஷனில் உள்ள இந்த சர்க்கிள் ஒரு 0.15. ஓகே. ஸோ அடுத்து உள்ளது எக்ஸிட் ஸ்கெட்ச். ஸோ ஃபஸ்ட் ரெக்டாங்கிள் வரைஞ்சிட்டிங்க, அடுத்த சர்க்கிள் டெவலப் பண்ணிட்டீங்க. ஸோ அடுத்து உள்ள இந்த பிளானில் எது வேணாலும் வரைஞ்சிக்க முடியும். ஸோ ஸ்கெட்சில் இந்த டேட்டா பிளான். ஸோ இதில் என்ன வரைய போகிறீங்க? ஸோ ஸ்பேஸ் பார், நார்மல் வியூ. ஸோ இதில் உங்களோட பாலிகன். ஸோ பாலிகன் எப்போவுமே உள்ள சர்க்கிளில் பேஸ் பண்ணி தான் கிரியேட் ஆகும். ஸோ அதனால் சர்க்கிள் டயமீட்டர் நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ இது ஒரு 0.1. ஸோ எக்ஸிட் ஸ்கெட்ச். ஸோ 3 ப்ரொஃபைல் ஃபார்ம் பண்ணிட்டீங்க. அடுத்தது வேறு எதுவும் ப்ரொஃபைல் வேணாலும் வேறு எதுவும் ப்ரொஃபைல் உங்களால் வரைஞ்சிக்க முடியும். ஸோ சென்ட்ரு பாயிண்ட் பேஸ் பண்ணி வரையாமல் கொஞ்சம் மூவ் பண்ணி வரைஞ்சிங்கன்னா என்ன ஒன்று பார்த்துடலாம். ஸோ ஸ்கெச்சஸ். ஸோ கடைசியாக உள்ள இந்த டேட்டா பிளேன் நார்மல் வியூவில் செட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதில் ஒரு ரெக்டாங்கிளோ இல்லை ஒரு ஸ்லாட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லாட் வேணும் அப்படின்னாலும் ஸ்லாட் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களோட சென்டர் பாயிண்ட் இங்கே தள்ளி வச்சு ஸோ உங்களோட லென்த், உங்களோட வித், எக்ஸிட் ஸ்கெட்ச். ஸோ ஒவ்வொரு பிளான்லையும் ஒவ்வொரு ஸ்கெட்ச் வரைஞ்சதுக்கப்புறம் இந்த எல்லா ஸ்கெட்சையும் எப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணுறது? ஸோ அதுக்குள்ள ஆப்ஷன் தான் இந்த லாஃப்ட். ஸோ இந்த டேட்டா பிளான் நீங்கள் ஹைட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃப்ரண்ட் பிளான் 2, பிளான் 3, பிளான் 4 3 ஆப்ஷனையும் ஹைட் பண்ணிக்கிறோம். ஸோ உங்களுக்கு இப்போ ஸ்கெட்ச் மட்டும் தான் விசிபிளாக தெரியுது. ஸோ இப்போ சர்ஃபேஸில் லாஃப்ட் சர்ஃபேஸ். ஸோ இதில் உள்ள ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ப்ரொஃபைல். ஸோ எதெல்லாம் உங்களோட கிராஸ் செக்ஷனோ அதை அங்கே ப்ரொஃபைலுங்கிற ஆப்ஷன் மூலியமாக நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களோட ப்ரொஃபைல் எது அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிள், அடுத்து இந்த சர்க்கிள், அடுத்து இந்த பாலிகன், ஸோ அடுத்து உங்களோட ஸ்லாட். ஸோ இதுமாதிரி நீங்கள் தனித்தனியாக செட் பண்ணிக்க முடியும். ஸோ எப்போயுமே இந்த ப்ரொஃபைலில் நீங்கள் இந்த கிராஸ் செக்ஷன் மட்டும் தான் சூஸ் பண்ண போகிறீங்க. அதுக்கு அடுத்து உள்ளது இந்த கைட் கர்வ். ஸோ இந்த செக்ஷனுக்கு வேறு கைடு நீங்கள் சப்போர்ட்டாக கொடுத்தா அப்படின்னாலும் சப்போர்ட்டாக கொடுக்க முடியும். ஸோ இங்கே உள்ள இந்த க்ரீன் ஆப்ஷன் மூலியமாக உங்களோட ப்ரொஃபைலை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதாவது ட்விஸ்டிங் பாயிண்ட். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள க்ரீன் பாயிண்ட் தான் இந்த ரெக்டாங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட். அடுத்து இங்கே உள்ள க்ரீன் பாயிண்ட் இந்த சர்க்கிளோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் உங்களுக்கு ஒன்றா ஜாயிண்ட் ஆகும். அடுத்து உள்ள பாயிண்ட் எல்லாமே கிளாக் வைஸில் உங்களுக்கு ஜாயிண்ட் ஆக போகுது. ஸோ இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க போகிறீங்க, ஸ்மூத்தாக மாற்றிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த கண்ட்ரோல் பாயிண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதையும் ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்துடும். ஸோ அதே மாதிரி
இந்த கடைசி க்ரீன் பாயிண்டையும் இந்த மூமெண்ட்டு கொண்டு வந்துடுறோம். ஸோ உங்களோட ப்ரொஃபைல் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் டெவலப் ஆயிரும். ஸோ இந்த ஆப்ஷன் எப்போவுமே ஒரு கிராஸ் செக்ஷன் மட்டும் தான் யூஸ் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கைட் கவ். ஸோ வேறு எது நீங்கள் சப்போர்ட்டுக்கு ஒரு கைட் போட்டுறீங்க, அந்த ஸ்கெட்சையும் இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க போனீங்கன்னா கைடு கவுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இல்லை நீங்கள் ஸ்வீப்பில் யூஸ் பண்ண மாதிரி ஒரு சென்டர் லைன் பார்த்து யூஸ் பண்ணி இந்த ப்ரொஃபைல் ஃபார்ம் பண்ண போனீங்கன்னா சென்டர் லைன் பேராமீட்டர். ஸோ கடைசி உள்ள ஆப்ஷன் எல்லாமே ஒரு ஷோவிங் ஆப்ஷன். ஸோ கர்வேச்சர் கண்டினியூஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ இந்த லாஃப்ட்டில் உள்ள சென்டர் லைன் பேராமீட்டர் எப்படி யூஸ் பண்ணாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த லாஃப்ட்ஸ் ஆஃப் ஃபேஸில் உள்ள எல்லாம் ஷேர் பண்ணி டெலிட். ஸோ ஒரு டெட்டர்மினன்ட்டுக்கும் தனித்தனி கன்ஃபர்மேஷன் கேட்கும். ஸோ எல்லாத்தையும் டெலிட் பண்ணிவிட்டு ஸோ இதையும் டெலிட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த லாஃப்ட்டில் உள்ள சென்டர் லைன் பேராமீட்டரை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாத்தை வரைஞ்சி அந்த ஒவ்வொரு பாத்துலையும் உள்ள பாயிண்ட்டை பேஸ் பண்ணி டேட்டா கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு டேட்டமிலையும் ஸ்கெட்சை நீங்கள் கனெக்ட் பண்ணிட முடியும். ஸோ அதுக்கு ஸ்கெட்ச் உங்களோட ஸ்கெட்சை ஏதாச்சும் டேட்டா கிரியேட் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ ரைட் பிளான் எடுத்து அது ஸ்க்ரீனுக்கு பேரில் வந்ததுக்கப்புறம் உங்களோட பாத் லைன் எடுத்துக்கப்புறம் ஸோ இந்த லைன் எங்கே ஆரம்பிக்கணும். ஸோ ஹைட் இதோட இந்த லென்த். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஃபில்லட்மே அப்ளை பண்ண போகிறீங்க. ஸ்மூத்தாக மாறப்போ அப்படின்னா இந்த ஃபில்லட். ஸோ இந்த லைன் இங்கே கரெக்டாக தான் அங்கே ஃபில்லட் அப்ளை ஆகணும். ஸோ அது எவ்வளோ ரேடியஸுங்கிறத இங்கே செட் பண்ணிக்க முடியும். ஸோ அது ஒரு 0.05. ஸோ இந்த லென்த் எவ்வளவு? ஸ்மார்ட் டைமென்ஷனில் இந்த லென்த் 0.06. அதே மாதிரி இந்த லென்த்து உங்களுக்கு 0.06. ஸோ ஒரு எல்போமை ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த எல்போ டெவலப் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ கிரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த இடத்துல இங்கே ஒரு செக்ஷன் ட்ராவல் பண்ண போகிறீங்க, அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு செக்ஷன். ஸோ வெவ்வேறு செக்ஷனை இந்த பாத் மூலியமாக கனெக்ட் பண்ணுறதுக்கு லாஃப்ட்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த ப்ரொஃபைல் வழியாக உங்களுக்கு சிங்கிள் செக்ஷன் மட்டும் தான் ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறப்ப இந்த சர்ஃபேஸ் உள்ள ஸ்விஃப்ட்டை யூஸ் பண்ணுவீங்க. ஸோ வெவ்வேறு செக்ஷன் ஜாயின் ஆகிறப்ப இந்த சர்ஃபேஸ் உள்ள லாஃப்ட். ஸோ எங்கெல்லாம் நீங்கள் சர்ஃபேஸ் சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அந்த இதெல்லாம் டெவலப்மெண்ட் நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்காண்டி சர்ஃபேஸில் ரெஃபரன்ஸ் ஜாமெண்ட்ரி. ஸோ அதோட ஃபஸ்ட் ஆப்ஷனாக பிளான் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணிங்க. ஸோ இதில் உள்ள ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் உங்களுக்கு பாயிண்டில் ஒரு டேட்டா பிளான் வேணும். அது சேம் வைஸ் இதுக்கு பர்பனலாக வேணும். ஸோ இங்கே ஒரு ஸ்கெட்ச் வரைய போகிறீங்க. ஓகே. ஸோ வேறு எங்கே ஸ்கெட்ச் வரைய போகிறீங்க? இந்த என் கண்டிஷன். ஸோ அங்கே ஒரு டேட்டா பிளான் இந்த பாயிண்டில் வேணும். இதுக்கு பர்பனலாக உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இங்கே ஒரு செக்ஷன் வரைஞ்சிக்க முடியும், இங்கே ஒரு செக்ஷன் உங்களால் வரைஞ்சிக்க முடியும். ஸோ இடையில நீங்கள் வேறு எதுவும் ப்ரொஃபைல் மாற்றுறீங்க அப்படின்னா அந்த ப்ரொஃபைல் இங்கே சேஞ்ச் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ அதுக்காண்டி ரெஃபரன்ஸ் ஜாமெண்ட்ரியில் டேட்டா பிளான் இந்த பாயிண்டில் இதுக்கு பர்பண்டிகுலரா. ஓகே. ஸோ அடுத்தது இன்னொரு டேட்டா பிளான். ஸோ இதுக்கு பேரில் உங்களுக்கு டேட்டா கிரியேட் ஆகிருக்கு. அது தேவையில்லை அப்படின்னா இதோட ரைட் கிளிக் டெலிட். ஸோ புதுசாக எந்த பாயிண்ட் இந்த பாயிண்டில் தான் வேணும், இதுக்கு பர்பண்டிகுலராக வேணும். ஸோ ஒரு பாத்தை டிஃபைன் பண்ணி அதில் ஒவ்வொரு பாயிண்ட்லையும் நீங்கள் டேட்டாமே கிரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ ஒவ்வொரு டேட்டாமிலையும் நீங்கள் வெவ்வேறு செக்ஷனை வரைஞ்சி அதை மொத்தமாக ஜாயின் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வரைய போகிறது பிளான் 5ல் ஸ்கெட்ச்னு டிஃபைன் பண்ணிட்டேன். ஸோ இந்த பிளானை நீங்கள் பேரில் கொண்டு வரதுக்கு ஸ்பேஸ் பார், அதில் உள்ள நார்மல் வியூ. ஸோ உங்களோட ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல் ஸ்மார்ட் டைமென்ஷனில் உங்களோட லென்த் 0.04, இதுவும் 0.04. எக்ஸிட் ஸ்கெட்ச். ஸோ அடுத்து உங்களை இதோட ப்ரொஃபைல். ஸோ இந்த கிட்ட வேறு ப்ரொஃபைல் வரைய போய்ங்கன்னா ஸோ ஸ்கெட்ச்னு கொடுத்துங்க. எந்த டேட்டா பிளான்? இதான் உங்களோட டேட்டா பிளான். ஸோ அதை பேரெல்லாம் மாற்றிக்க போகிறோம். ஸோ இதில் ஒரு சர்க்கிள். ஸோ இதோட ஸ்மார்ட் டைமென்ஷனில் டயாமீட்டர் இது 0.02ன்னு இதை ரெடியூஸ் பண்ணிக்க போகிறோம். எக்ஸிட் ஸ்கெட்ச். ஸோ அடுத்தது இதையும் வேறு செக்ஷன் நீங்கள் வரைஞ்சிக்க முடியும், இல்லை இதே சர்க்கிளில் நீங்கள் மெயின்டைன் பண்ணினாலும் மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்கெட்சில் இந்த டேட்டா பிளானில் நார்மல் வியூ. ஸோ இதில் ஒரு சர்க்கிள் டெவலப் பண்ண போகிறீங்க, பட் அவர் டயாமீட்டர் மட்டும் வேரியேஷாக இருக்க போகுது. ஸ்மார்ட் டைமென்ஷனில் ஒரு டயாமீட்டர் இது 0.03. எக்ஸிட் ஸ்கெட்ச். ஸோ கடைசியாக உள்ள இந்த எண்ட் செக்ஷன். ஸோ ஸ்கெட்சை எடுத்துகிட்டு இந்த டேட்டா பிளானில் நார்மல் வியூ. ஸோ ஸ்கெட்ச் இந்த டேட்டா பிளான் வரைய போகிறோம். ஸோ இதோட நார்மல் வியூ. ஸோ இதில் ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்க போகிறோம். இந்த ரெக்டாங்கிள். ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷனுக்கு நீங்கள் என்ன டைமென்ஷன் கொடுத்தீங்களோ அதே டைமென்ஷன் நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்மார்ட் டைமென்ஷனில் ஸோ இது ஒரு 0.04. ஸோ அதே மாதிரி இதுவும் 0.04.
ஸோ நீங்கள் கிரியேட் பண்ண ஃபீச்சரில் ஃபஸ்ட்டு செக்ஷனும் கடைசி செக்ஷனும் சேமாக இருக்குது. ஸோ இடையில உள்ள ரெண்டுமே சர்க்கிள். ஸோ ஃபஸ்ட்டு சர்க்கிள் வேல்யூஸோட இது வேல்யூஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இது ஒவ்வொரு சர்க்கிள் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா சர்ஃபேஸில் உள்ள லாஃப்ட் ஃபீச்சர்ஸ். ஸோ லாஃப்ட் எதெல்லாம் உங்களோட கிராஸ் செக்ஷன், இது ஃபஸ்ட்டு கிராஸ் செக்ஷன், அடுத்து இந்த சர்க்கிள், அடுத்து இந்த சர்க்கிள். ஸோ ஈவனாக ஜாயின் ஆகணும் அப்படின்னா இந்த க்ரீன் பாயிண்ட்டை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதான் உங்களோட க்ரீன் பாயிண்ட்ஸ். ஸோ அடுத்தது இந்த ரெக்டாங்கிள். ஸோ உங்களோட கிராஸ் செக்ஷன் மட்டும் ரொட்டேஷனுங்கிற ஆப்ஷனை கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த ரொட்டேஷன் ஒரு சென்டர் லைனை பேஸ் பண்ணி கிரியேட் ஆகணும் அப்படின்னா இந்த சென்டர் லைன் பேராமீட்டர். ஸோ எந்த சென்டர் லைன், இதான் உங்களோட சென்டர் லைன். ஸோ நீங்கள் பார்த்து எப்படி கிரியேட் பண்ணீங்களோ அதே ஷேப்பில் உங்களோட ஒவ்வொரு செக்ஷனும் ஜாயிண்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது உங்களுக்கு ரெக்டாங்கிள், அடுத்து உள்ளது சர்க்கிள், அடுத்து உள்ளது இதோட கொஞ்சம் பெரிய சர்க்கிள், இந்த ரெக்டாங்கிள். ஸோ இது மாதிரி ஒரு பாத்தை டிபெண்ட் பண்ணி நீங்கள் வெவ்வேறு செக்ஷனை ஜாயின் பண்ணிக்க போகிறீங்கன்னா லாஃப்ட்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இந்த சென்டர் லைன் பேராமீட்டரை அன்டிக் பண்ணிட்டா அது நார்மலாக ஒவ்வொரு கிராஸ் செக்ஷனும் உங்களுக்கு ஜாயிண்ட் ஆகும். ஸோ இது கிளிக் பண்ணுறப்ப இந்த சென்டர் லைனை பொறுத்து உங்களுக்கு மூவ் ஆகும். இதுதான் சென்டர் லைன் பேராமீட்டர்ஸ். ஓகே. ஸோ ஒரு எல்போ உங்களுக்கு வித்தியாசமான ஷேப்பில் வேணும், அவளை டக் மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ண போங்கன்னா ஸோ இந்த லாஃப்ட்டுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேட்டா பிளான் உங்களுக்கு தேவையில்லை, ஹைட் பண்ணிக்க போனால் மொத்தமாக ஷேர் பண்ணி ரைட் கிளிக். ஸோ இங்கே உள்ள கிளாஸ், ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஹைட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுமாதிரி ஒரு டக்ட் ரெடி பண்ணி அவளோட டக்டோட ப்ரொஃபைல் ரெடி பண்ணி கடைசி இதை திக்கன் கொடுத்து இதை ஃபுல் டக்டாக சேஞ்ச் பண்ணிடுவாங்க. இது ரெடி பண்ணிக்கிறேன். எஸ். அடுத்து உங்கள் ஸ்கெட்ச் டேட்டா எதுவுமே தேவையில்லை, அதனால் மொத்தமாக ஷேர் பண்ணி ரைட் கிளிக் டெலீட். ஸோ அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது இந்த ஃபில்லட் சர்ஃபேஸ். ஸோ ஒரு பவுண்டரி ரெடி பண்ணி அந்த பவுண்டரியில் சர்ஃபேஸ் ஃபில் ஆகணும் அப்படின்னா அந்த ஃபில்லட் சர்ஃபேஸ்ங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ ஒரு பவுண்டரி ரெடி பண்ணி அதை எக்ஸ்ட்ரூட் பண்ணும்போது அந்த லைன் மட்டும் தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரூட் ஆகும். பட் அந்த லைனாக எக்ஸ்ட்ரூட் ஆக வேண்டாம், அந்த சர்ஃபேஸ் ஃபில் ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் ஃபில்லட் சர்ஃபேஸை ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பவுண்டரியை ஸ்கெட்சுங்கிற ஆப்ஷன் மூலமாக ரெடி பண்ணிக்க போகிறீங்க. ஸ்கெட்ச். ஸோ எந்த பிளானில் ஸ்கெட்ச் வேணும், இந்த ரைட் பிளானில். இதில் உங்கள் ப்ரொஃபைலை வரைஞ்சிக்க முடியும். ஸோ இந்த ப்ரொஃபைல் நீங்கள் பர்டிகுலர் ஷேப்பில் இல்லாமல் என்ன ஷேப்னாலும் க்ரியேட் பண்ணிக்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிள், இதோட டைமென்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள டைமென்ஷன் 10. ஸோ அடுத்து உள்ள இந்த வித் இது ஒரு 8. ஸோ வேறு எதுவும் ப்ரொஃபைலை நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே ஒரு சென்டரில் ஒரு சர்க்கிள். ஸோ இதோட டைமென்ஷன் ஒரு 5. அதே மாதிரி இன்னும் லைன் எடுத்துகிட்டு இந்த சென்டர் லைன்லேருந்து ஹைட் லைன் போட்டுக்க போகிறோம். ஸோ இந்த லைன் லென்த்தை ஸ்மார்ட் டைமென்ஷனில் இந்த லென்த் ஒரு 2.5. ஓகே. அடுத்தது இந்த ஆஃப்செட் என்டிட்டிஸ். ஸோ ஆஃப்செட் என்டிட்டிஸில் எவ்வளோ திக்னஸ் நீங்கள் ஆஃப்செட் பண்ண போகிறீங்க, அது டபுள் டைரக்ஷன் கிரியேட் ஆகணும் அப்படின்னா பை டைரக்ஷனல். ஸோ எவ்வளோ வேல்யூஸ் கிரியேட் ஆகணும், இது ஒரு 1. ஸோ நீங்கள் கொடுக்குறது இங்கே திக்னஸ். ஸோ எந்த லைன், இந்த லைன் தான் உங்களுக்கு ஆஃப்செட் ஆக போகுது. ஸோ இப்போ நீங்கள் 1ன்னு செட் பண்ணிட்டீங்கன்னா இங்கிட்டு 0.5 இருக்கும், இங்கிட்டு ஒரு 0.5 கிரியேட் ஆகும். ஸோ கேப் எண்டில் இங்கே லைன் ஃபில் மூலியமாக நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ இதில் தேவையில்லை எட்ஜஸை நீங்கள் ரிமூவ் பண்ண போகிறீங்க, ஏன்னா இந்த ஃபில்லட் சர்ஃபேஸ் தேவை ஒரு க்ளோஸ்டு பவுண்டரி ஸ்கெட்ச். ஸோ அதுக்காண்டி ட்ரிம். ஸோ இதில் உள்ள ஃபஸ்ட் ஆப்ஷன் பவர் ட்ரிம். ஸோ இதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆயிரும். லைன் தேவையில்லை. அது மாதிரி இந்த ஆஃப் சர்க்கிள் உங்களுக்கு தேவையில்லை, இந்த லைன்ஸ் உங்களுக்கு தேவையில்லை. ஸ்மார்ட் டைமென்ஷனில் இந்த லைனோட லென்த் ஒரு 2.5. அது மாதிரி இந்த லென்த் ஒரு 2. ஸோ இதுமாதிரி உங்களுக்கு தேவையான பவுண்டரி நீங்கள் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸிட் ஸ்கெட்ச். ஸோ இந்த ஸ்கெட்சை நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த ஸ்கெட்சுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரூட் சர்ஃபேஸை கிரியேட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு லைன் மட்டும் தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரூட் ஆகும். ஸோ இதில் உள்ள ஃபில்லட் சர்ஃபேஸ். ஸோ ஃபஸ்ட்டு கேட்குறது பேட்ச் பவுண்ட்ரிஸ். ஸோ எதெல்லாம் உங்களோட பவுண்டரி அதெல்லாம் நீங்கள் தனியாக சூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ அந்த எல்லா பவுண்டரி நீங்கள் ஒரே ஸ்கெட்சில் வச்சுருந்தீங்கன்னா அது டோட்டலாக செலக்ட் ஆகும். ஸோ இதான் உங்களோட ஸ்கெட்ச். ஸோ நீங்கள் சூஸ் பண்ண பவுண்டரியில் உங்களோட மெட்டீரியல் ஃபில் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள ஆப்ஷன் ஷோ ப்ரிவ்யூ. ஸோ இது ப்ரிவ்யூ காமிக்கணுமா வேண்டாமாங்கிறத நீங்கள் செட் பண்ணிக்க போகிறீங்க. இல்லை ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ் நீங்கள் டெவலப் பண்ணிக்க போகிறீங்கன்னா இந்த ஆப்டிமைஸ் சர்ஃபேஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே உள்ள ஃபிக்ஸப் பவுண்ட்ரிஸ். ஸோ இதே பவுண்ட்ரிஸ் உங்களுக்கு எல்லா கண்டிஷனுக்கும் ஃபிக்ஸ் ஆகணும் அப்படின்னா ஃபிக்ஸப் பவுண்ட்ரிஸ். ஸோ கடைசி உள்ள ஆப்ஷன் கர்வேச்சர் டிஸ்பிளே. ஸோ இதில் உள்ள மெஷ் ப்ரிவ்யூ, ஜீப்ரா ஸ்ட்ரிப்ஸ் அண்ட் கர்வேச்சர் காம்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட பெண்டிங் மூவ்மெண்ட் எங்கேயாவது இருந்துச்சு அப்படின்னா இதை ஷோ பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ ஷோ பண்ணி பார்த்துட்டு அதை எடிட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷனையோ இல்லை உங்களோட ஸ்கெட்சையோ நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஓகே.
ஸோ இதே ஃபில்டு சர்ஃபேஸை இந்த ஸ்கெட்சை யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ரூட் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகுன்னு பார்க்கலாம். ஸோ இதை டெலிட் பண்ணுறேன். இந்த ஸ்கெட்சை எக்ஸ்ட்ரூட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரூட் இதுதான் உங்களோட ப்ரொஃபைல். ஸோ உங்களோட லைன் மட்டும் தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரூட் ஆகும். ஸோ இதுவுமே ஆகாமல் நீங்கள் சூஸ் பண்ண பவுண்டரி மெட்டீரியல் ஃபில் ஆகணும் அப்படின்னா இந்த யூஸ் பண்ணிக்க போகிறது ஃபில்டு சர்ஃபேஸ். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு திக்னஸ் எதுவுமே கேட்காது, ஏன்னா சர்ஃபேஸ் உங்களுக்கு திக்னஸ் தேவையில்லை. ஸோ ரைட் கிளிக் டெலிட். ஸோ இதை ஃபில்டு சர்ஃபேஸாக மாற்றிக்க போகிறோம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பவுண்ட்ரிஸ். ஓகே, இந்த சாப்டரில் ஒரு சர்ஃபேஸை எப்படி க்ரியேட் பண்ணலாங்கிறத பற்றி பார்த்துட்டோம். ஸோ அடுத்த சாப்டரில் அந்த சர்ஃபேஸ் எப்படியெல்லாம் எடிட் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம்.